படத்துக்கும் எனக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணி பார்க்கும்போது, இப்போ வந்து அவர் டைரக்டர் வசந்தபாலன் சொன்னார், டைட்டில் அவருக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அந்த டைட்டில் வச்சது நான் தான். ஏன்னா எப்போவுமே மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. அப்போ வனிதா சொல்லப்போ நான் சொன்னேன், ஏன் என்னமோ எதை சொன்னாலும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கல, அது இப்படி போட்டு பாரு அப்படின்னு. அப்படி தான் அது மிஸ்ஸஸ் அண்ட் மிஸ்டர் ஆயிடுச்சு. ஸோ அதில் ஒரு சந்தோஷம். சாங்ஸு ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. அந்த 40 சாங் ஸ்ரீ கொன்னுட்டிங்க, சூப்பர் அழகாக இருந்தது. அதுவும் இல்லாமல் அந்த சாங் நிலாக்கா இதை விட ஹாட்டாக இருக்குமா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ ஒரு படம் எடுக்கிறது, ப்ரொடியூஸ் பண்ணுறது, டைரக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். அதுலேயும் ஒரு கேர்ள், ஒரு லேடி பண்ணணுன்னா அதை விட கஷ்டம். அதுலேயும் இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் பண்ணணுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இந்த மாதிரி சப்ஜெக்ட் வனிதாவால் மட்டும்தான் பண்ண முடியும். கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா ஜோவி பண்ணுவாங்க. ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும், நம்ம எல்லாருமா சேர்ந்து அதை ஹிட் ஆகணும், எல்லாரும் தியேட்டரில் போய் படம் பார்க்கணும், அதுதான் என்னோட ஆசை. ஆல் தி பெஸ்ட் வனிதா. ஃபர்ஸ்ட் முதல் வந்து நான் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு மேடையில் இந்த பொசிஷனில் இருக்கிறது ஐ ஹாவ் டு தேங்க் காட். அண்ட் மீடியா நண்பர்கள் இன்றைக்கி வந்தவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. அண்டு எங்கள் டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட், உங்கள் கோஆப்ரேஷன் இல்லைன்னா இந்த படம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது. இந்த ஸ்ரீகாந்த் தேவ் அங்கிள், இஃப் நாட் ஃபார் ஹிம் இவ்வளோ தூரம் வந்திருக்காது படம். நாங்கள் அங்கே ஷூட் பண்ணிகிட்ருப்போம், ஒரு சுட வந்து ஃபஸ்ட்டு பிஜிஎம் அனுப்புவார், அப்புறம் ஃபஸ்ட்டு பல்லவி, அப்புறம் சரணம் ஒன்றா வரும், அப்புறம் கரெக்ஷன்ஸ் அங்கேருந்தே வாய்ஸ் மெசேஜ், அங்கிள் இது நல்லா இல்லை, இதை மாற்றிட்டு வேறு அனுப்புங்க அப்படின்னா 10 minutes அனுப்புவார். இஃப் அது அவரால் மட்டும்தான் அது பண்ண முடியும். மற்றவங்க எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ்ஸு டைமு அது இதுன்னுவாங்க. அது இல்லாமல் அங்கிள் சப்போர்ட்டட் அஸ் ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் அங்கிள். அண்ட் எங்கள் ஆர்டிஸ்ட் ஷக்கில் ஆண்டி அண்ட் கணேஷ் அங்கிள் சொன்ன மாதிரி என்னதான் நடந்தாலும் நாங்கள் வந்து ஷூட் போயிடுவோம். அன்றைக்கி என்ன நடக்குதோ இல்லையோ, இத்தனை சீன்னா இந்த சீனுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு சீன் நம்ம இன்றைக்கி எடுக்கிறோம் அப்படின்ற ஒரு முடிவோடு தான் நாங்கள் போவோம். நிறைய நடப்பாங்க, எனக்கே வந்து கஷ்டமாக இருக்கும். பட் வேறு வழி இல்லை. அப்ராட்லலாம் வந்து இங்கே இருக்கிற மாதிரி டிரான்ஸ்போர்ட் இஸ் நாட் தட் ஆக்சசபிள். மோஸ்ட் இடத்துக்கும் நடந்து தான் போகணும். பட் என்ன நடந்தாலும் ஈவன் இஃப் தே கம்ப்ளைண்ட் விச் தே டிடன்ட், அவங்க வருவாங்க. நான் வரமாட்டேன், இல்லை நான் போகிற ரூமுக்குன்னு பண்ணதே இல்லை. எங்களுக்காக நடந்து அவ்வளோ தூரம் லொக்கேஷனுக்கு வந்து கோஆப்ரேட் பண்ணாங்க. அது வந்து எங்கள் ஆர்டிஸ்ட் பண்ணாமல் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது. ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆர் ஆர்டிஸ்ட். அந்தளவுக்கு எந்த ஆர்டிஸ்ட்டும் இந்த டைமில் அப்படி யாரும் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க. 4 கேரவன் கேட்பாங்க, ஃபேனு சேர் எல்லாமே இருக்கணும், ஏசி வேணும்னுவாங்க. பட் அது எதுவுமே இல்லாமல், நெசசரி நீட்ஸ் கூட இல்லாமல் எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்கள் டெக்னீஷியன்ஸ், இங்கே எல்லாருமே இருக்காங்க மோஸ்ட்டாக. எங்கள் டெக்னீஷியன்ஸ் வந்து டே அண்ட் நைட் தே ஆர் ஒர்க்கிங். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அவங்களுக்கு தான் தேங்க்யூ சொல்லணும். டே அண்ட் நைட் ஒர்க் பண்ணி ஏதாவது ஒரு கரெக்ஷன் கூட சொன்னால் சலிக்காமல் அந்த கரெக்ஷனை உடனே பண்ணி அனுப்பிச்சு எங்களுக்காக அவங்களோட பேர் இந்த பேனரில் எங்கேயாவது சில பேரோட சின்னதாக ஒரு பேர் இருக்கும் கிரெடிட்ஸ் லிஸ்ட்டில். பட் அது கூட நினைக்காம நிறைய பேர் கூட பேனரில் இருக்காது. பட் அவங்க இந்த படத்தை அவங்க படமாக நினச்சி ஒர்க் பண்ணி எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட் பண்ணி இது நம்ம படம், நம்ம பண்ணுறோம், நம்ம ஜெயிக்கிறோம்னு நிற்கிற எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி. டெக்னீஷியனாக எஸ்பெஷலி அந்த கேமரா பேக்கை தூக்கிட்டு கேமராவோடு நிற்கிறது, அந்த வெயிலில் வந்து ஷூட் பண்ணுறது விதவுட் த நெசசரி எக்ஸ்ட்ரா அசிஸ்டன்ஸ் இல்லாமல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பட் எங்களுக்காக பண்ணாங்க. அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே எங்களுக்காக தே கிரியேட்டட் மிரக்கிள்ஸ். அண்ட் அவங்களுக்கு தான் நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்கிறேன். அண்ட் வசந்த் பாலன் சார் எல்லாருக்குமே, இங்கே வந்து எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணோன்னு வந்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்றைக்கி தான் எங்கள் எல்லாருக்குமே திஸ் இஸ் ரியல், இது ஒரு நிஜமான விஷயமா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நாங்கள் எல்லாம் ஒர்க்குன்னு போயிட்டுருக்கு. நவ் இட்ஸ் ரியல். அண்டு நீங்கள் எல்லோரும் இங்கே சப்போர்ட் பண்ண வந்தது வந்து இப்போ தான் ஐ ரியலைஸ் we're நாட் அலோன். நாங்கள் தனியாக இல்லை, நீங்கள் எல்லோரும் எங்கள் கூட இருக்கீங்கன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது.
ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ மீடியா நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமாக விஜய் டிவி அண்ட் என்டமால் ஷைன் அண்ட் பேனர்ஜி ஏஷியா அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லணும். விஜய் டிவி டீம் எஸ்பெஷலி அவங்க இல்லாமல், பிக் பாஸ் இல்லாமல் நான் இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி ப்ரவுட் டு சே இந்த படம் வந்து நான் சொந்தமாக வேலை செஞ்சு பணம் சம்பாரித்து சொந்த காசோடு எடுக்கிற ஒரு படம். அண்ட் அது அந்த நிலைமையில் இந்த ஏஜில் நான் இருக்க முடியும்னா அதுக்கு எல்லா நன்றியும் நான் விஜய் டிவி அண்ட் ஹாட்ஸ்டாருக்கு தான் சொல்லணும். அண்ட் சப்போர்ட் பண்ண எல்லா ஃபேன்ஸுக்கும் தான் நான் நன்றி சொல்கிறோம். எந்த அப்ராட் எங்கே போனாலும் வந்து உரிமையாக கத்தி ஜோவிகா அப்படின்னு கூப்பிடுவாங்க. நான் திரும்பி பார்ப்பேன், அவங்க ஒரு ஃபேமிலியாக வந்து உரிமையாக வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாழ்த்திட்டு போவாங்க. அவங்க இல்லைன்னா நான் அவ்வளோ தூரம் அந்த ஷோவில் இருந்திருக்க மாட்டேன். அண்ட் அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச் சார். நான் வந்து ஆல்மோஸ்ட் சார் நான் இது வரைக்கும் 125 மூவிஸ் கிட்ட பண்ணிட்டேன் சார் ஆக்சுவலாக. ஆனால் வனிதா கிட்ட ஒர்க் பண்ணதெல்லாம் ரொம்ப 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 கஷ்டம் சார் ஆக்சுவலாக. கஷ்டம்னா லைக் என்னன்னா மொத்தம் 3 டான் இருக்காங்க அந்த படத்தில். ராபர்ட் மாஸ்டர், வனிதா அண்ட் ஜோவிகா 3 டான். ஸோ மாஸ்டர் நைட்டு ஃபோன் பண்ணுவார், அண்ணே பாட்டு எப்படி நான் பண்ண போறீங்கன்ட்டு. மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மாஸ்டர். சங்கி மங்கி ஸ்டைலில் அங்கே ப்ரெக்னென்ட் ஆகிறாங்களா அந்த சாங். மாஸ்டர் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு போயிருக்கு, அந்த பாஸ்ட் எப்படி ஆட முடியும், குழந்தை எதாவது ஆடாதா. அண்ணே நான் எடுத்துறேன் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உடனே நைட்டு மாஸ்டர் 10 o'clock 12 o'clock வந்து வனிதா ஃபோன் பண்ணி, ஸ்ரீ சாங்கு ரெடியான்னு கேட்பாங்க. இப்போ தான் மாஸ்டர் ஐடியா சொல்லியிருக்காரு, இப்போது 12 மணி தான் ஆச்சு, இப்போ தான் நான் இதெல்லாம் நைட்டில் நடந்துட்டு இருக்கு. ஸ்ரீ எனக்கு 80s ராஜா சார் மாதிரி ஒரு சாங், அந்த ப்ரெக்னன்சி அது மாதிரி வேணும்னு சொல்லிட்டாங்க. சரி அது மாதிரி ட்ரை பண்ணும்போது நைட்டு ஒரு மிட் நைட்டில் ஜோவிகா பாப்பா வந்து ஒரு 2 மணிக்கு ஃபோன் பண்ணுவேன், அங்கிள் சாங் ரெடியான்ட்டு. அம்மா மாஸ்டர் வந்து ஃபோக்காக கேட்டிருக்காரு, அம்மா 80s ஸ்டைலில் கேட்டிருக்காங்க, உன் ஆசைக்கு ஏதாவது சொல்லுமா. அங்கிள் எனக்கு வந்து கேபாப் மாதிரி வேணும், பிடிஎஸ் மாதிரி வேணும். இல்லை பேபி சொல்லிடுறேன் கேபாப் மாதிரி வேணும்ன்ட்டு. அப்புறம் பார்த்தா பேபி எனக்கு ரெஃபரன்ஸ் அனுப்புன்னு பார்த்தா ஒரு 5 பாட்டு 6 பாட்டு அனுப்புவாங்க ஆக்சுவலாக. ஆனால் நான் வந்து ஜோவிகா பட் 3மே அனுப்புவேன். நைட்டு ஒர்க் பண்ணி 3 சாங்குமே மார்னிங் அனுப்பிச்சிடுவேன். ஆனால் எது ஓகே ஆனால் ஜோவிகா பாப்பா சென்ட் பண்ணுவாங்களா அதுதான் ஓகே ஆகும் ஆக்சுவலாக. ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா அவங்க ப்ரொடியூசராக இருக்கிறதுக்கு மிகப்பெரிய டேலண்ட் இருக்குது அவங்களுக்கு. எல்லாமே தெரியும் இந்த சின்ன வயசில் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணோம் எல்லாமே அவங்க குழந்தைக்கு தெரியுது. ஸோ அது வந்து சாதாரண பாப்பால அவங்க தாத்தா யாரு, அவங்க பாட்டி யாரு, அப்பா அதை கொடுத்து வச்சிருக்கணும். ஸோ அவங்க அம்மா யாரு, ஸோ அதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். இந்த நேரத்தில் எல்லாரும் சொன்ன மாதிரி ஜோவிகா பார்க்க அந்த அலற மாதிரி நல்ல வெயிட்டாக கிளாப் பண்ணுங்க குழந்தைக்கு. ஸோ ஏற்கனவே நான் வந்து வனிதா சேம் ராபர்ட் மாஸ்டர் சேர்ந்து எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினி, கமல் படம் பண்ணேன். அதில் அந்த சங்கி மங்கி வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 30 மில்லியன் மேலே இப்போ போயின்னு இருக்கு ஆக்சுவலாக. 50 மில்லியன் போயிருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தோட சாங்கும் வந்து அதை தாண்டி போகும். ஏன்னா அந்தளவுக்கு நாங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ஒரு ரொம்ப ஓப்பனாக சொல்லப்போனால் ஆல்பத்தில் வந்து ஒரு 4 சாங்ஸ் இருக்குது. அது இல்லாமல் வந்து ஒரு கிளைமேக்ஸில் ஒரு சாங் இருக்குது, ஒரு சாமி சாங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக. இதில் முக்கியமாக வந்து நானே ஒரு 4 பாட்டு எழுதிட்டேன் ஆக்சுவலாக. ஸோ அதை நினச்சி எனக்கே பயமாக இருக்குது, கவிஞர்கள் என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. ஏன்னா வந்து நைட்டு 10 மணிக்கு மாஸ்டர்ஸ் பண்ணும்போது நானே ரப்பாக எழுதுவேன். 12 o'clock வனிதா சொல்லும்போது அதை லைட்டாக மாற்றிட்டு பாப்பா 2 மணிக்கு சொல்லும்போது மார்னிங் இந்த சாங்லாமே நான் கொடுத்துடணும் ஆக்சுவலாக. ஏன்னா அது சொன்ன மாதிரி கணேஷ் பிரா சொன்ன மாதிரி மால் ரெடியாக இருக்கும் அவங்களுக்காக ஆக்சுவலாக. ஸோ சீன் எடுக்க முடியலன்னா சாங் எடுக்க முடியலன்னா சீன் எடுக்க முடியலன்னா சாங், அதாவது மாறி இருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் இந்த படத்துக்கு நான் எப்படியும் ஒரு 30 சாங்ஸாவது பண்ணியிருப்பேன் சார் ஆக்சுவலாக. ஈஸியாக பண்ணியிருப்பேன். சில வாட்டி அவங்க சொன்ன சாங்கை வேறு மறந்துடுவாங்க ஆக்சுவலாக. நைட்டு அதை சொன்னேன்னா சொல்கிறேன் அதை சொன்னேன்னா சொல்லிட்டு இதில் ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த குரூப் ஒன்று வச்சுருப்பாங்க இவங்க ஆக்சுவலாக. ஒரு நாள் நல்லா இருக்கும், மறுநாள் எல்லாமே அவ்வளோதான் போயிடுவாங்க, குரூப்லேருந்து எல்லாம் போயிடுவாங்க, மறுபடியும் சேர்ப்பாங்க போயிடும். ஸோ ஒரு ஜாலியாக இருக்கும், ஒரு காலேஜில் ஒரு ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரி இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ மீடியா இந்த படம் வந்து நீங்கள் பெஸ்ட்டாக எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக இந்த படம் ரொம்ப நல்ல கதைகள் இருக்குது ஆக்சுவலாக. கதை மீன்ஸ் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து 40 வயசுக்கு மேலே என்னென்னலாம் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்களோ அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலாக.
ஸோ கண்டிப்பாக இந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் இந்த மாதிரி படங்கள் ரொம்ப பிடிக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்பெஷலாக எழுதுனீங்கன்னா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அந்த சதீஷ் பிரதருக்கும் அந்த பாலா பிரதருக்கும் மதி சாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் நிக்கில் சார் டீமுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி, சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டார் மியூசிக் இந்த ஆடியோ வாங்கியிருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ரொம்ப சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க, அவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம சோபனா அவங்களுக்கும் நல்ல ஒரு பலத்த கரகோஷம் கொடுங்க, சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக வந்து மாஸ்டர்னாலே வந்து டான்ஸ் 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 எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்தில் அவர் எக்ஸலண்ட் ஒரு ஆக்டராக வந்து பண்ணியிருக்காரு. அந்த கிளைமேக்ஸ் சீன்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. பட் ரொம்ப ட்ரை பண்ண இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு, பட் அங்கே ஷூட்டிங் கோவாவில் விவியா போயின்லாம் வர முடியும், எனக்கும் ஃபோன் பண்ணி சொன்னார். ஸோ அதனால் வந்து மாஸ்டருக்கு பலத்த கரகோஷம் கொடுங்க இந்த நேரத்தில், ராபர்ட் மாஸ்டருக்கு. ஸோ இப்போ கொடுக்க போகிறதா கிளாப் தான் வெயிட்டாக கொடுக்கணும். யாரா ஓகே, நம்ம வனிதா டானுக்கு ஒரு பெரிய கிளாப் கொடுங்க ஆக்சுவலாக. ஆமாம், தேங்க்யூ ஸோ மச்.